ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த எக்ஸ்பிளைனர் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இப்போலாம் எப்ப பார்த்தாலும் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய சத்தங்களுக்கு நடுவுல வாழ்றோம் இல்லையா? இதனால வர அதீத சோர்வுக்கு, அதாவது இந்த சென்சரி ஓவர்லோடுக்கு, பஞ்சேந்திரிய தவம் அப்படிங்கிற ஒரு பழமையான பயிற்சி எப்படி ஒரு அல்டிமேட் உயிரியல் தீர்வா அமைதுன்னு தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பிளான் இதுதான். முதல்ல ஆற்றல் கசிவு என்ன, அப்புறம் ஸ்கை யோகாவோட தீர்வு, இந்த தியானத்தோட பரிணாம அமைப்பு, மூளை அலைகள் ஏற்படுற மாற்றம், கடைசியா இதோட நிஜ உலக மருத்துவ ஆதாரங்கள், இப்படி அப்படியே வரிசையா பாத்திரலாம். செக்ஷன் 1 புலன் ஆற்றல் கசிவு. இது ஏதோ சாதாரண பிரச்சனைன்னு நினைச்சிடக்கூடாது. இது நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நாள் முழுக்க லேப்டாப்பையோ ஃபோனையோ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எந்த பெரிய உடல் உழைப்பும் செஞ்சிருக்க மாட்டோம். சேர்ல தான் உட்கார்ந்துருப்போம். ஆனா நாள் முடியும் போது ஏன் அவ்ளோ டயர்டா ஃபீல் பண்றோம்? எப்போது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு வேதாத்ரி மகரிஷியோட ஒரு கான்செப்ட் சூப்பரா பதில் சொல்லுது. அதுதான் ஜீவகாந்தம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க உடம்ப ஒரு பெரிய பேட்டரின்னு வச்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும், வெளியில நீங்க பாக்குற கேக்குற ஒவ்வொரு விஷயமும் இந்த பேட்டரியில இருக்கிற சார்ஜ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஓட்டையான பானையில தண்ணி ஊத்துற மாதிரி. நம்மளோட 5 புலன்களும், அதாவது தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள், இது 5ம் தான் அந்த ஓட்டைகள். நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஜீவகாந்த ஆற்றல் வெளி உலகத்தை உணர அழுத்தமா, சுவையா, வாசனையா, ஒளியா இப்படி தொடர்ந்து கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் அந்த எனர்ஜி லீக். செக்ஷன் 2 ஸ்கை யோகாவின் தீர்வு. சரி, இப்படி கசிஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த ஆற்றலை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். இங்க ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. இது எளிய முறை குண்டலினி யோகா, அதாவது ஸ்கை யோகாவோட 9 நிலைகள். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 5வது நிலை இருக்கு பாத்தீங்களா, பஞ்சேந்திரிய தவம். இதுதான் இந்த ஆற்றல் கசிவை அப்படியே லாக் பண்ற ஒரு முக்கியமான செக் போஸ்ட் மாதிரி பிரத்யேகமா செயல்படுது. இந்த பயிற்சியில உங்க உயிர் சக்திய நேரடியா அந்த புலன் உறுப்புகள் மேலேயே செலுத்தும்போது உங்களுக்கு ராஜயோகம் கைகூடுது. அதாவது கட்டாயமா வீணாகிட்டே இருக்கிற அந்த ஜீவகாந்த ஆற்றலை நிறுத்தி உடம்புக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியுது. இட்ஸ் லைக் உங்க உடம்போட கண்ட்ரோலை நீங்களே திரும்ப கையில எடுக்கிற மாதிரி. 3வது பகுதி பரிணாம வளர்ச்சி தியான முறை. இந்த தியானம் ஏதோ சும்மா கண்ணை மூடிட்டு உட்கார்ற மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி கிடையாது. இதுக்குள்ள ஒரு பெரிய பயாலஜிக்கல் ஹிஸ்டரியே இருக்கு. இந்த டைம் லைனை கொஞ்சம் பாருங்க. பல மில்லியன் வருஷங்களா ஓரறிவிலிருந்து 5 வரைக்கும் உயிரினங்கள் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதோ எக்ஸாக்டா அதே ஆர்டர்ல தான் இந்த தியானமும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது ஏதோ தற்செயலா நடந்ததில்ல. நம்மளோட ஈகோவை அழிச்சு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட பரிணாம நினைவுகளோட நம்மளை கனெக்ட் பண்ற ஒரு ஆழமான மெக்கானிசம் இது. பிராக்டிக்கலா இது எப்படி நடக்கும்னா, முதல்ல தொடு உணர்வுள்ள தோல்ல ஆரம்பிச்சு, அப்புறம் சுவை, வாசனை நகர்ந்து அதிக எனர்ஜியா உறிஞ்சுற கண்களுக்கும் காதுகளுக்கும் கவனத்தை கொண்டு போய், கடைசியா அந்த சேமிக்கப்பட்ட எனர்ஜிய அப்படியே மூளையோட மேல் பகுதிக்கு கொண்டு போற ஒரு பக்காமான ப்ராசஸ் இது. செக்ஷன் 4 மூளை அலைகளின் மாற்றம். இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மூளைக்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சாதாரணமா நாம டிஜிட்டல் உலகத்துல மூழ்கி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மூளை இந்த பீட்டா அலைவரிசையில ரொம்ப வேகமா இயங்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஸ்டேட். இங்கதான் நம்ம எனர்ஜி ரொம்ப வேகமா காலியாகுது. ஆனா நீங்க பஞ்சேந்திரிய தவம் பண்ணி வெளி உலகத்திலிருந்து கவனத்தை மெதுவா உள்ள திருப்பும்போது மூளை அப்படியே கூல்டவுன் ஆகி இந்த ஆல்ஃபா நிலைக்கு வந்துடும். இது உங்க பிஹேவியரை மாத்துறதுக்கு ஒரு சூப்பரான அமைதியான சூழலை உருவாக்குது. அதுக்கப்புறம் இந்த உயிர் சக்தி இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும்போது மூளை ரொம்ப ஆழமான தீட்டா நிலைக்கு போகுது. இந்த இடத்துல தான் மேஜிக் நடக்குது. தேவையில்லாத புலன் இன்பங்களை தேடுற மூளையோட அந்த பழைய நரம்பு இணைப்புகள் எல்லாம் இயற்கையாவே துண்டிக்கப்பட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு ரீவயரிங் நடக்குது. இந்த நரம்பியல் மாற்றம் நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை அப்படியே டோட்டலா மாத்திடுது. அதாவது எப்பவுமே ஒரு பதட்டத்துல இருக்கிற ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்ல இருந்து உடம்ப ஹீல் பண்ற ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு நம்ம சிஸ்டம் அதோட கியரை மாத்துது. இது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி 5 நிஜ உலக மருத்துவ ஆதாரங்கள். நாம இவ்ளோ நேரம் பேசினதே ஏதோ வெறும் தியரி கிடையாது. இதுக்கு ஸ்ட்ராங்கான கிளினிக்கல் டேட்டா இருக்கு. 2021ல ஜெயந்தி மற்றும் வள்ளி அம்மாள் பண்ணுன ஒரு ஸ்டடில ரொம்ப அதிகமான கோவமும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமலும் தவிச்ச 56 சிறுவர் குற்றவாளிகளுக்கு, அதாவது ஜூவனைல் டெலிங்க்வன்ஸ்க்கு இந்த தியானம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. வெறும் 12 வாரங்கள் தான். வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம
இந்த ஸ்கை பஞ்சேந்திரிய தவம் மட்டுமே அந்த 12 வாரங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதோட ரிசல்ட்ஸ் நிஜமாவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. இந்த டேபிள பாருங்க. அந்த சிறுவர்கள் மத்தியில வன்முறை எண்ணங்கள் ரொம்பவே குறைஞ்சு அவங்களோட சுய கட்டுப்பாடு பயங்கரமா அதிகரிச்சிருந்தது. அதே மாதிரி ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை இருந்த 60 பெண்கள் கிட்ட டெஸ்ட் பண்ணப்போ அவங்களோட நாள்பட்ட மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே கணிசமா குறைஞ்சிருந்தது. அதாவது நம்ம ஜீவகாந்த ஆற்றலை சரியா சேமிச்சா அது உடம்பையும் சரி மனசையும் சரி ஒரே நேரத்துல குணப்படுத்துதுங்கிறதுக்கான பக்கா ஆதாரம் இது. ஆனா வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இப்படி சேமிச்ச எனர்ஜிய நமக்கு மட்டுமே வச்சுக்க கூடாது, அது சுயநலம்னு சொல்றாரு. அதனாலதான் தியானத்தோட முடிவுல அந்த பிரம்மாண்டமான ஆற்றலை இந்த உலகத்தோட அமைதிக்கும் வளத்துக்கும் ஒரு வாழ்த்தா நம்ம திரும்ப பிரபஞ்சத்துக்கே கொடுக்கறோம். இப்போ நாம இந்த எக்ஸ்பிளைனரோட முடிவுக்கு வந்துட்டோம். நீங்க திரும்பவும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸ், லேப்டாப்னு உங்க பிஸியான வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிங்க. உங்களோட ஆற்றலை, உங்களோட எனர்ஜியை உண்மையிலே கண்ட்ரோல் பண்றது யாரு? நீங்களா இல்ல உங்க புலன்களா? யோசிச்சு பாருங்க.